என் பாடியை இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்க பாடியை இங்கே வச்சுட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கும் தெரியல. அந்த பாடியை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க அடக்கல் பண்ணுற ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. மஞ்சள் பூசி எல்லா சடங்கும் பண்ணிட்டு இருக்காங்க. என் பேர் நான் சிலம்பரசன். இது மாதிரி அனுஷ்கா வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய தாய் மாமா பொண்ணு. அவங்க வந்து வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஒரு 5:30க்கு வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ வந்து நாங்கள் யாருமே வீட்டில் இல்லை, நாங்கள் எல்லாருக்குமே கோவில் போயிட்டுருந்தோம். என்ன காரணம் பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, குடும்பத்தில் எந்த ஒரு காரணமும் எதுவுமே இல்லை. பட் என்ன எதனால் அவங்க அது மாதிரி பண்ணிக்கிட்டாங்கன்னு இது வரைக்குமே எங்களுக்கு எந்த ஒரு மெசேஜும் தெரியல. சரி, அப்புறமா வந்துட்டு நாங்கள் உடனே கூட்டிட்டு அவளை வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்காக ஏழுக்கண் பிரிட்ஜ் அது பக்கத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஜிஹெச். ஸோ நாங்கள் அங்கே கொண்டு போகும்போது டாக்டர் அங்கே செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து சிபிஆர் பண்ணியிருக்கோம், பட் அவளுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கூப்பிட்டு வரும்போது பல்ஸ் இல்லை, இப்போ வந்து அவருக்கு பல்ஸ் ரேஸ் ஆகிருக்குன்றதுனால திருப்பி எங்களுக்கு ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணி அவங்க எங்களுக்கு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணாங்க. நாங்கள் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கேயும் அட்மிட் ஆகும்போது டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போதைக்கு எந்த பதிலும் எங்களால் சொல்ல முடியாது, 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் உங்களுக்கு நான் பதில் சொல்லணும்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நாங்களும் 24 ஹவர்ஸ் வெயிட் பண்ணோம். சனிக்கிழமை நைட்டு மிட் நைட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 8 to 8:30 சம்திங் இருக்கும். அந்த டைமில் வந்து எங்களுக்கு இது மாதிரி உங்கள் பாப்பா இறந்துட்டாங்கன்ட்டு மெசேஜ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா அங்கேருந்து எல்லாமே கிளம்பி ஏடூருக்கு வந்துட்டோம். சரி, இது மாதிரி ஃபார்மேட்லாம் முடிக்கணும், கேஸும் ஆகிடும் அப்படின்ட்டு, நீங்கள் ஏஆர் காப்பி வாங்கிட்டு வந்தால் தான் நீங்கள் பாடியை ரிசீவ் பண்ண முடியும்னு சொன்னாங்க. அங்கேருந்து நாங்கள் எல்லாமே வந்துட்டு காலையில் 8 o'clock வந்து ஆரம்பத்த போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து ஒரு கான்ஸ்டபிளை கூட்டிட்டு இன்ஸ்பெக்டரும் கூட வந்தாங்க. அங்கேருந்து பாடி எடுக்கிறதுக்காக நான் ஸ்டான்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகும்போது ஒரு 12:30 1 o'clock இருக்கும். அங்கே போய் பார்த்தா என் பாடி இல்லாமல் என் பாடியை இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்க பாடியை இங்கே வச்சுட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கும் தெரியல. அந்த பாடியை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க அடக்கல் பண்ணுற ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. மஞ்சள் பூசி எல்லா சடங்கும் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இப்போ நாங்கள் பாடியை வாங்க மாட்டோன்ட்டு நாங்கள் அங்கே பிரச்சனை பண்ணுறோம். ஸோ இது ஒரு தகுந்த நடவடிக்கை கவர்மெண்ட் கண்டிப்பாக எடுக்கணும். யார் எந்த மிஸ்டேக் பண்ணாங்க, இது ஒரு சின்ன விஷயமே நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பாக இது கவர்மெண்ட் ஒரு நல்ல தகுந்து யார் யார் தவறு பண்ணாங்கன்னு கண்டிப்பாக அவங்க சஸ்பென்ஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு நான் கோரிக்கை வைக்கிறேங்க.